ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அத்திவரதர் குளத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். எங்கடா சாமியை காணா அப்படின்னு கேட்டால் 40 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த சாமி வெளியே வருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எதனால் இந்த தெய்வம் 40 வருடங்களாக உள்ள தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இருக்குது அப்படின்ற வரலாறை பற்றியும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையானது. ஆனால் இந்த கோயிலில் இருக்க அத்திவரதரோட வரலாறு பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது. ஸ்ரீரங்கம், திருப்பதிக்கெலாம் முதன்மையாக உள்ளது தான் இந்த அத்திவரதர் வரலாறு. ஒரு நாள் பிரம்மதேவர் விஷ்ணு பகவானை சங்கு, சக்கரம், கதை, தாமரைன்னு 4 கையோட அவங்களோட விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால் ரொம்ப கடுமையாக தவம் புரிஞ்சிருக்காரு. ஆனால் நம்ம விஷ்ணு பகவானை அவருக்கு காட்சி தரவே கிடையாது. அதனால் தான் முயற்சியை கைவிடாத பிரம்மதேவர் திரும்பவும் முயற்சியை எடுத்து தவம் பண்ணியிருக்காரு. அப்போ விஷ்ணு பகவான் ஒரு காடு வடிவத்தில் பிரம்மருக்கு காட்சி கொடுக்குறாரு. அந்த காடு தான் இன்னமும் நைனிசாரண்ய காடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மகிழ்ச்சி அடையாத பிரம்மதேவர் அவரோட விஸ்வரூபத்தை பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணி திரும்பவும் தவத்தை மேற்கொள்கிறாரு. அப்போ பிரம்மதேவருக்கு ஒரு அசரீரி கேட்டிருக்கு. இந்த மாதிரி திருமாலை நீ 4 கரங்களோட தரிசிக்கணும்னு நினச்சேன்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு. 100 அஸ்வமேத யாகம் பண்ணணுமான்னு சொல்லி மலைச்சு போயிட்டார் பிரம்மதேவர். அப்போ தான் யோசிக்கிறாரு, காஞ்சியில் செய்யக்கூடிய ஒரு அஸ்வமேத யாகம் 100 அஸ்வமேத யாகத்துக்கு சமமாக. அதனால் காஞ்சிக்கு பிரம்மதேவர் வராரு. அப்போ காஞ்சிபுரத்துக்கு நம்ம சரஸ்வதி தேவி லேட்டாக வர்றாங்க. அதனால் யாகம் தடைப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காயத்ரியோட சேர்ந்து இந்த யாகத்தை ரொம்ப நல்லபடியாக நடத்துகிறாரு பிரம்மதேவர். அப்போ இந்த விஷயம் சரஸ்வதிக்கு தெரிய ரொம்ப கோபமாயிடுறாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணை இருக்க வச்சு யாகம் நடத்துகிறீங்களா, இந்த யாகத்தை முழுமையடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி வேகவதி அப்படின்னு மாறி இந்த யாகத்தை தடுக்கிறதுக்காக பயங்கரமாக பாஞ்சுக்கிட்டு வராங்க. அப்போ இதை தெரிஞ்சுக்கிற விஷ்ணு பகவான் அந்த ஆரோட வேகத்தை கட்டுப்படுத்தி திசையை திருப்புறதுக்காக ஆறுக்கு நடுவில் படுத்துடுறாரு. உடனே இந்த யாகமும் நல்லபடியாக நடந்து முடியுது. விஷ்ணு பகவானும் தன்னோட 4 கரங்களோட காட்சி அளிக்கிறாரு பிரம்மதேவருக்கு. உடனே பிரம்மதேவர் ரொம்ப சந்தோஷமாகிறாரு. பிரம்மாவை விஷ்ணு எவ்வளோதான் சோதித்தாலும் மறுபடி பிரம்மாவுக்கு விஷ்ணு காட்சி அளித்ததுனால 30 முக்கோடி தேவர்கள் எல்லாரும் விஷ்ணுவோட கருணையை எண்ணி வணங்கியிருக்காங்க. அப்போ இங்கே சயன கோலத்தில் படுத்திருந்த இந்த பெருமாள்கிட்ட எல்லாரும் போய் வரம் கேட்டிருக்காங்க. கேட்குற எல்லா வரத்தையும் இந்த பெருமாள் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த பெருமாளுக்கு வரதர் அப்படின்னு பெயர் வச்சிட்டாங்க. வரதர் என்றால் வரங்களை அள்ளித் தருபவர்னு அர்த்தம். இன்னி வர பிரம்மதேவர் நம்ம விஷ்ணு பகவானை சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அத்திவரதரை தரிசிக்கிறதுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வர மக்கள் நம்புகிறாங்க. கிருத யுகத்தில் பிரம்மதேவரை தரிசித்த விஷ்ணு பகவானோட உருவத்தை தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை வச்சு அத்தி மரத்தால் செய்ய சொல்லியிருக்காரு பிரம்மதேவர். அப்படி ஒரு தடவை யாகம் செஞ்சு விஷ்ணு பகவானை வழிபடும் போது அந்த விஷ்ணு பகவான் மேலே நெருப்பு பட்டுருச்சு. உடனே பிரம்மதேவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. நெருப்பு பிடிச்ச அந்த விஷ்ணு பகவானை குளிர்விக்கிறதுக்காக புஷ்கரணி நீரில் வச்சுட்டு 40 நாள் கழித்து எடுத்து திரும்ப வழிபட்டிருக்காங்க பிரம்மதேவர். அது மட்டும் இல்லாமல் இந்த புஷ்கரணி தீர்த்த குளம் இருக்கு இல்லையா, அத்திவரதர் இருக்கிறது, இந்த குளம் எப்பயுமே வத்தாதான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரலாற்று ரீதியாக என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு வரை இந்த அத்திவரதரை தான் இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ இஸ்லாமியர்கள் படையெடுத்து தமிழகத்தை ஆக்கிரமித்த போது இந்த அத்திவரதர் சிலைக்கு ஆபத்து அப்படின்றது தெரிய வருது. அத்திவரதர் சிலையை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு முடிவெடுத்த அந்த கோயிலில் இருக்க தர்மகர்த்தா குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள் யாருக்கும் தெரியாமல் இந்த புஷ்கரணி குளத்தில் உள்ளே வச்சிடுறாங்க. உள்ளே வச்ச உடனேயும் இந்த சிலை இல்லாததால் வருஷமாக பூஜையே நடக்காமல் இருந்திருக்கு அந்த கோயிலில். ஏன்னா மூலவர் அத்திவரதராக தானே இருந்திருக்காரு. ஸோ அவர் இல்லாததால் பூஜையே நடக்காமல் இருந்திருக்கு. சில வருடத்தில் அந்த 2 சகோதரர்களும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகன்கள் 40 வருஷத்துக்கு மேலே அந்த விக்கிரகத்தை எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சிருக்காங்க. உற்சவமூர்த்தி சிலையை மட்டும் உடையார்படைய காடு அப்படின்னு இருக்குது, அந்த இடத்துல கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அத்திவரதர் இல்லாததால் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவரத்திலிருந்து தேவராஜ பெருமாளை கொண்டு பூஜை செஞ்சுருக்காங்க. அத்திவரதரும் தேவராஜ பெருமாளும் ஒரே மாதிரி இருந்தனால இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் தொடர்ந்து தேவராஜ பெருமாள் கோயிலுக்கே வழிபாடு நடத்தப்பட்டிருந்திருக்கு.
அப்போ தான் 1079 ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த குளத்தில் உள்ள நீரை பூரா இறைச்சி வெளியே எடுத்திருக்காங்க. அப்போ தான் அத்திவரதர் சிலை வெளியே தென்பட்டிருக்கு. அப்போ கோவில் சேவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சிலையை எடுத்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் பூஜை செஞ்சு மறுபடியும் 40 வருஷம் தண்ணியிலே வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த அத்திவரதர் தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு இது மாதிரி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அவர் சுய விருப்பத்தோடு தான் உள்ளே போகிறாரு அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. இந்த சிலையை 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் அமர்ந்துள்ள வசந்த மண்டபத்தில் 48 நாட்கள் வச்சுருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் 2 விதமான சேவைகள் செய்கிறாங்க. மொதல் 24 நாள் அத்திவரதர் சயன கோலத்தில் மக்களுக்கு காட்சி தருவாங்க பக்தர்களுக்கு. அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அத்திவரதர் காட்சி கொடுப்பாங்க. இந்த அத்திவரதரை வணங்குறனால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை மக்கள் அளவில் ரொம்ப பரவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செஞ்சுருக்காங்க. 1979ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி அத்திவரதர் சிலை குளத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதன் பிறகு 40 ஆண்டுகள் கழித்து 2019 அத்திவரதரை பக்தர்களுக்கு அருள் பாலிச்சார். அத்திவரதரை இனிமேல் பார்க்கணும்னா நம்ம 40 வருஷம் காத்துட்ருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அத்தி மரத்தில் செய்யப்பட்ட எந்த பெருமாளை நம்ம தரிசனம் செஞ்சாலும் அத்திவரதரோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் அத்தி மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க. வானமுட்டி பெருமாள் ஆலயம் மயிலாடுதுறை பக்கத்தில் கோழிங்குத்திங்கிற சின்ன கிராமத்தில் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலோட மூலவர் கூட அத்தி மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க. பெருமாள் இங்கே விஸ்வரூபமாக இருந்ததுனால வானமுட்டி பெருமாள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அத்தி மரம் 6வது கிரகமான சுக்கிர பகவானோட அருள் நிறைந்த மரம். அது மட்டும் இல்லாமல் அத்திவரதரை வரப்பிரசாதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேட்குற வரத்தை அப்படியே கொடுத்துருவாராம். அத்திவரதரை போல் அத்தி மரமும் வரம் தர மரமாக தான் இருக்குது. இந்த அத்தி மரம் தத்தாந்திரேயரோட மரம்னு சொல்கிறாங்க. இதில் விஷ்ணு பகவானும் குடியிருக்காரு. அசுரகுரு சுக்கராச்சாரியார் அத்தி மரமாக மறுபிறவி எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சதுர்மாசிய மகாத்மியத்தில் சொல்கிறாங்க. எப்பயுமே அத்தி மரத்துக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குமா. அதனால அத்திமர பலகையில் உட்காந்து தவம் புரியறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க முனிவர்கள்லாம். நீங்கள் இந்த அத்திவரதர் கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.